ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆச்சி பானிபூரி கிட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து அதுக்கு ஆச்சி பானிபூரி கிட் வாங்கியிருக்கேன். இதோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேக்கெட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. இந்த கவருக்குள்ளே ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பானி பூரி கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கோம். எடுத்தால் நமக்கு வந்து பூரியாக வந்து கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், அந்த கவருக்குள்ளே வந்து 3 பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட் பேக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்வீட் டர்மரிக் சட்னி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செகண்ட் சட்னி பானி பவுடர். இந்த பவுடரில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சீசனிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. மேகி பொட்டேட்டோஸ் பொரிச்சு எடுத்துட்டு வந்தேன். அவங்க கொடுத்துருந்தா அந்த ப்ராடக்ட் ஸ்வீட் சட்னி எடுத்துட்டேன். ஆட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் அதை மட்டும் உள்ள இருக்கிறத ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து மின்ட் பானி பவுடர் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஆட் 250 ml வாட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 லிட்டர் வாட்டர். நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து என்கிட்ட இருக்க ஒரு டம்ளரில் 2 டம்ளர் எடுத்தோம்னா 250 ml வந்துடும். ஸோ அதனால இப்போ வந்து நம்ம மாஸ்ட் பொட்டேட்டோஸ் வேணும்னா பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நம்ம கொடுத்துருக்க சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் தோலெல்லாம் ஊற்றிட்டேன். இதை வந்து நான் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சோண்டு ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து சீசனிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பானி பூரி வந்து மேலே உடச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் ஆனியன்ஸு, அப்புறம் வந்து மிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்ம மின்ட் தண்ணி, அதாவது மின்ட் பானி வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஊற்றி அப்படியே சுவையான பானிபூரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நமக்கு இன்னொரு ஸ்வீட் சட்னி கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதை வச்சு இன்னொரு ஃப்ளேவரும் நான் செஞ்சுருக்கேன். பட் சட்னியை விட நமக்கு மின்ட் பானி தான் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே பூரியை உடச்சி உள்ளே வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு ஆனியன் அப்புறம் மிக்சர்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம அந்த ஸ்வீட் சட்னி இருக்குல்லையே அதை கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்வீட் சட்னி பானிபூரியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் செஞ்சுட்டேன். ரொம்பவே ஸ்வீட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ஒரு சுவையான பானிபூரி ரெடி பண்ணிட்டோம். அந்த ஆச்சி பானிபூரி கிட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும்